கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் அருமையாக சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கணும்னா அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் என் ஆண்டவர் விரும்புகிற பாதையில் நடக்கிறேனா? என் ஆண்டவராகிய இயேசு என்மேல் இரக்கம் பாராட்டுகிற சூழ்நிலைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவர் என்மேல் உருக்கமாய் இருக்கும்படியாக நான் அவருக்கு உகந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இன்று தேவன் நமக்கு இறங்குவார், நிச்சயமாக இறங்குவார். கர்த்தர் அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்லவே அல்ல. இயேசு ஒரு நாள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சாலைகளிலே நடந்து கொண்டிருக்கிறார். கண் தெரியாத மனிதன் அமர்ந்திருந்து கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனுக்கு இயேசுவை பற்றி அதிகம் தெரிந்திருக்குமா தெரியாதா என்று வேதம் அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் அந்த இயேசு வருகிறார், அற்புதங்கள் நடக்கிறது என்பதை அறிந்தவனாக தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து விட்டு ஓடுகிறான் இயேசுவனிடத்தில். இது இயேசு அதை தான் எதிர்பார்க்கிறார், ஒரு சிம்பிளிசிட்டி, ஒபீடியன்ஸ். இன்றும் எனக்கு அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் நிறைய போராட்டம், என் வாழ்க்கையில் நிறைய தடை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மை நடக்கலை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நம்ம ஆராய்ந்து பாருங்கள். நான் எதில் குறைவுபட்டிருக்கிறேன்? என் இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எந்த இடத்துல அது துண்டிக்கப்பட்டிருக்கிறது? வெளியரங்கமான வாழ்க்கையில் நான் இயேசுவோடு ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ரகசிய உறவு எப்படியாக இருக்கிறது? நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக மனம் இறங்குவார். அவர் நிச்சயமாக மனம் இறங்குவார். அவர் கடின இருதயம் உடையவர் அல்ல, அவர் பட்சபாதம் பார்க்கிற தெய்வமும் அல்ல. கூப்பிட்ட கண் தெரியாத மனிதனுக்கு இறங்கினேன் ஆண்டவர். இன்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இறங்குவார். நம்முடைய இருதயத்தை மட்டும் சுத்திகரித்து, ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா சொல்லலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மனம் இறங்குகிற கர்த்தர். நீர் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாங்கள் யார்கிட்ட போவோம்ப்பா? தப்பிதங்கள், தவறுகள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.